6 முட்டை. 6 முட்டை. ப்ரௌனிக்கு 6 முட்டை. செஃப் அதில் மில்க் வாஷ் குடிக்கணும். இது மில்க் வாஷ் குடிக்கணும். 6 முட்டை இதில் போட்டுருக்கோம். ஓகே சார். அது அங்கேயே வெண்ணிலா எசன்ஸ். வெண்ணிலா எசன்ஸ். தேவையில்லை, மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு ஷெஃப் பண்ணுற ரெசிபி டிஃபர் ஆகும். ஒருத்தர் வந்து பீட் பண்ணி போடுவாங்க. அதாவது ப்ரௌனிலே 3 டைப் ஆஃப் ப்ரௌனி இருக்குது. நம்ம பண்ணுறது வந்து பச்சி ப்ரௌனி. ஓகேங்களா? பச்சி ப்ரௌனி ஜஸ்ட் இந்த இது மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப அடிக்கலாம் தேவை. ஐசிங் சுகர், சுகர், ஐசிங் சுகர் பசங்களுக்கு கல்யாணம் பவுடர் பண்ணுறது. ஐசிங் சுகர் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் ஆகிடும். இல்லை, அது ஐசிங் சுகர் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா அது யூஸ் பண்ண நீங்கள் நார்மல் சுகர் அரைச்சி போடும்போது அதில் ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். இது இன்வாய்ட்லாம் இருக்குது ஐசிங் சுகர் கடையிலே. என்ன ஒன்றா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை நம்ம ஜெலிச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஐசிங் சுகர், ICING, ஐசிங் சுகர். இல்லாத கறிக்கணும். முடிஞ்ச அளவு வெயிட் போடுற மிஷின் மட்டும் கரெக்டாக. அதாவது நீங்கள் ஹோம் பேக்கிங் பண்ணிங்கன்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய்க்குள்ள நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இதுவுமே வாங்கிடலாம். ஏன்னா ஓவன் வந்து அந்த பின்னாடி OTG ஓவன் மாதிரி இருந்தாலே போதும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4,000 ரூபாய் 3,500 ரூபாயிலேருந்தே இருக்கும். மிஷின் மட்டும் வெயிட் மிஷின் வந்து இதுவாக வாங்கிடும். ஒரு 500 ரூபாயிலேருந்து இருக்குது. 300 ரூபா 350 தான் இருக்குது. ஆமாம், 300 ரூபா 350 தான். அண்ணா ஜெல்லடை இருக்குமாண்ணா? இந்த பில்ட் பண்ணியிருக்க சாக்லேட் பட்டரில் வந்து இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வந்து பேக் பண்ணி எடுக்கிறதே சேர்த்து 1.5 கிலோ வரும். இந்த ரெசிபி நான் கொடுத்துருக்க ரெசிபி. சரிங்களா? ஓகே சார். நீங்கள் இது வேணும்னா பாதி ஆயில் பாதி பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளேவரும் டெக்ஸ்சரும் வந்து மாறும். சரிங்களா? ஆனால் உள்ள இது ஓடிட்டு இருக்குண்ணா. இப்போ அடுத்த இது வைக்கணும். நீங்கள் லஞ்ச் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. டோனட் மட்டும் தனியாக ஒரு 250 கிராம்ஸ் போட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை க்ளோஸ்லேயே இருக்கா, உள்ளே ஏற்றுறேன். பாலாஜி பண்ணு. அதனால் வந்து இது நம்ம பேக்கரி மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால பிரச்சனை இல்லை. மைதா மாவு எவ்வளோ சார்? மைதா வந்து 150 கிராம். முன்னாடியே சொல்லிட்டேன்ல. இதில் வந்து நான் இது ஆட் பண்ணல, பேக்கிங் பவுடரே போடல. சரிங்களா? சார் இது வந்து கை வந்து எப்படி ஒரே பக்கம் வரணும், எப்படி வேணாலும். இது வந்து ஒரே பக்கம் வரணும். நீங்கள் மேலே வந்து சொன்னாங்க. ஓகே, அவ்வளோதான். ஏன் நீங்கள் அந்த கேக் சொல்லி விட்டாங்களா மேலே ஒரே பக்கம் வரணும்னு சொன்னாங்கல்லப்பா? இதில் டேரெக்டாக போட்டு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மைக்ரோவேவ்னா டபுள் பாயிலிங் தான்.
ஃபோன் அந்த அண்ணாவோட ஆஃபீஸில் அவங்க ஆஃபீஸில் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணிட்டு ஃபோன் வச்சு கட் பண்ணிட்டு அண்ணா யாரும் ஃபோன் பண்ணாங்கன்னா சொல்லிடுவேன். இண்டிவிஜுவல் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் இதில் போட்டுக்கலாம் மீதி சரி இது அண்ணாட்ட வச்சு வந்தாங்க. இது வந்து அலுமினியம் ஃபாயில் தான் டேரக்ட் இது போதும் என்னது போதும் போதும்ண்ணா செகண்ட் ஆன் பண்ணிட்டேன், இப்போ தான் ஆன் பண்ணேன். நீ ஆஃப் பண்ணி வச்சுருந்த. அவன் கொடுத்தது அப்படியே வச்சு சும்மா ஆஃப் பண்ணி வச்சுனுங்க ரெடி. உங்களோட இதுதான் சைட் இந்த மாதிரி போட்டுக்கலாம். டைம் சார் இன்னும் 10 கேக் பார்த்தோம்னா நீதான் மீதி அதில் ஊற்றிடுவாங்க. ஓகே ஓகே. ஒயிட் சாக்லேட் கட் பண்ணி அது மேலே போடணும். இது ஒயிட் சாக்லேட் ₹100 இருக்கு. இந்த ஒரு கேக்கா சார்? ஹார்ட் அட்டாக் வந்து போகுது எல்லாருக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து ஃபேட்டு தான் யூஸ் பண்ணிருக்கோம், ஆயிலே யூஸ் பண்ணலாம். ஆமாம் சார். இன்னைக்கு 1 கிலோ பட்டர் வந்து ₹700 விற்கிது. அப்போ நீங்கள் பார்த்துங்க, ஆள் கூலி, இடத்துக்கு ரெண்ட்டு, யூனிட் வந்து கமர்ஷியல் வீட்டில் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கமர்ஷியல் நீங்கள் ஒரு யூனிட் வந்து ₹13. அதனால இது எல்லாம் கேல்குலேட் பண்ண ரேட்டு முதலில் சாக்லேட் ₹100 ஒரு கேக். பட்டர் சாக்லேட் இதுதானே கொலஸ்ட்ரால் தானே போட்டாங்க. பட்டர் கேக்கை கலியா வெட்டுற அதில் போட போறியா? அவங்க வந்து எக்லெஸ் ஆப்ஷன் கேட்குறாங்க. நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு வந்து எக்லெஸ் ஆப்ஷன் வந்து பண்ணிங்கன்னா மில்க் மேட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆனால் அது வந்து இது ப்ரௌனி இது எக்கை விட காஸ்ட்லியாக வரும். ஏன்னா அதில் பட்டர் போடணும், மில்க் மேட் போடணும், சாக்லேட் போடணும், சுகர் போடணும், நிறைய போடணும். அதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோம் பேக்கர் ஸ்டார்டிங் வந்து காஸ்ட் கம்மியாக கொடுத்து கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் எல்லாம் பண்ணுறாங்க. உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து விஷயம் அடிக்கிற மெத்தட் தான் விஷயம். போடு போடு போடு. போடுங்க போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க எல்லாரும். எனக்கு நான் அக்கா நான் பண்ணிச்சு ஆன் பண்ணிட்டாங்க. சரி இல்லை பொச்சலி இல்லை பொச்சலி வந்து போடு. ப்ரௌனி கேக்கா கொஞ்சம் எல்லாம் வீடியோவா எனக்கு கொடுங்க. நான் கேக் செஞ்சு நான் கேக் அவங்க வீட்டுக்கு ஒரு விட்டு போடும். நான் சாமத்துக்கு வாங்கினேன் கேக் செய்யற வீட்டில் எல்லாத்தையும் எப்படி சார் மறுபடியும் வேக வைக்கணுமா சார்? அவ்வளோதான். மேலே தடவுறாரு. அது தூக்கு. வா வா இப்போ வா. எடுக்கிறேன்ப்பா, கண்டிப்பாக யூடியூப்ல விட்டுறேன், நீ பார்க்குறேன். ஓகே, 40 நிமிஷம். அதே மாதிரி பேக்கிங் ஏற்றும் போது மிஷின் ஓடிட்டு அதை ப்ரீ ஹீட்னு சொல்லுவாங்க. அதான் முன்னாடியே வந்து சூடாகும், வச்சுட்டு சூடு பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு பண்ண அந்த டெம்பரேச்சர் வந்து உள்ளே வந்து ரீச் ஆகிடும். சரிங்களா? அது வந்து ப்ரீ ஹீட்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது வந்து நம்ம இன்னைக்கு ஏசி இல்லாததுனால விப் க்ரீம் வந்து பண்ணல, அதுக்கு பதிலாக பட்டர் க்ரீம் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் மார்ஜினேன்னு இதுக்கு தனியாக இருக்குது.
கடைகளில் வந்து பட்டருக்கு பதிலாக அது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு பட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து அரை கிலோவுக்கு வந்து 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஐசிங் சுகர். சரிங்களா? ஓகே சார். பட்டர் அரை கிலோனா ஒரு ஆமாம், அதே சேம் குவான்டிட்டி தான் போட்டுக்கலாம். 1க்கு 1 போடலாம், இல்லை அரைக்கு 1 போடலாம். வெண்ணெய், பட்டர் போட்டுக்கலாம். க்ரீம் மேலே அந்த ஒயிட் க்ரீம் போடுவாங்களே மேலே மேலே. ஆமாம் ஆமாம், அரை கிலோ பட்டர் பட்டர் மட்டும் பட்டர் க்ரீம் போடுறாங்க. வீட்டில் இல்லை, எப்படி தராங்க பட்டர் போட்டு? கையிலே பண்ணுவோம். பட்டர் இல்லை மிக்ஸியில் கையிலே பண்ணிக்கலாம். கீழே போட்டு இது மிக்ஸ் பண்ணி அடி எதுவும் போலியே பரவாயில்ல. தெரியாது தெரியாது தெரியாது. எதிர் அடை புஷ்டிக்கிறாங்க. நீங்கள் சரி விடு, இதான் கரெக்ட் விடு. நீங்கள் தான் வீடியோ அவங்க நம்ம தெரியும் எங்கே போய் என்ன இடம் உங்களுக்கு கரெக்டான அந்த இது வராது. ஏன்னா நம்மளாலே நிற்க முடியல. ஸோ அதனால் ஃபேட் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்காது. அது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அது எது என்ன பண்ணுன்னா லேயர் வந்து நல்லா அழகாக ரைஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ளேக்கியாக வரும். நீங்கள் என்ன பண்ணலான்னா கமர்ஷியலாக பண்ணும்போது நல்லா பெருசாக திரட்டிட்டு ஒரே சைடு எல்லா ஃபேட்டையும் அப்ளை பண்ணிட்டு இதே மாதிரி ஃபோல்டிங் கொடுத்துட்டு ஒரு 2 ஃபோல்டிங் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த இது வந்து வந்துடும். சார் சம்டைம்ஸ் பப்ஸ் ரைஸ் வர மாட்டேது, என்ன ரீசனா சார்? ரைஸ் ஆகாது. ரைஸ் அது வந்து ஃப்ளார் நிறைய வாட்டி என்னென்னா அதான்